3ஆம் வசனம் 4ஆம் வசனம் ஒருவர் வாசிங்க. வாக்குத்தத்த செய்தி நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நமக்கு சின்ன பிள்ளைகளுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது. நீங்கள் எல்லாம் விழிப்போடு இருந்து எல்லாருக்கும் முடிஞ்ச பிறகு 2 விதமான கேக்கு, டீ எல்லாம் இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக நம்ம போக போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா 45:3-4 ஒருவர் மைக்கில் வாசிங்க. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிற சில வெண்கல கதவுகளை உடைப்பேன் என்று கர்த்தர் தீர்க்கமாய் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த வெண்கல கதவுகள் என்று சொல்லும் பொழுது ஆமென், இது பாபிலோன் தேசத்தை குறித்து சொல்லுகிறது. எந்த தேசத்தை குறித்து சொல்லுது? எல்லாம் பைபிள் எடுத்துட்டீங்களா? பார்க்குறீங்களா? எத்தனை பேர் பைபிள் எடுத்து பார்க்குறீங்க? கை தூக்கி காண்பீங்க. அல்லேலூயா. ஆண்கள் பகுதியில் கொஞ்சம் வரிசையாக நேராக ஒழுங்காக அழகாக உட்காருங்க பார்ப்போம். எவ்வளோ இந்த பெண்கள் பகுதியில் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க. நீட்டாக இந்த கேப் இல்லாமல் உட்காருங்க. வரிசையாக நீட்டாக அழகாக உட்காருங்க. சோத்திரம். வெண்கல கதவுகளை கர்த்தர் நமக்காக உடைக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இது பாபிலோன் தேசத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு வார்த்தை. அல்லேலூயா. எந்த தேசத்தை பற்றி சொல்லப்பட்டது? பாபிலோன் தேசம். இந்த பாபிலோன் தேசம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், மிகவும் பெரிய வல்லரசாய் இருந்த தேசம். அந்த தேசத்தை யாரும் அழிக்க முடியாது. அந்த தேசம் ஒரு சத்துருவுடைய ஒரு பெரிய கோட்டையாக இருந்தது. அந்த தேசத்தை வேதத்தை அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. என்ன தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பற்றி மணி 1 மணிக்கு பேசுகிறோன்னு சொல்லி இது பண்ணாதீங்க, கவனிங்க செய்தி. அப்போ தான் உங்களுக்கு பொருள் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, அந்த பாபிலோன் தேசத்தை 4 பக்கத்திலும் 25 கேட், 25 கதவுகள் இருக்கும். எத்தனை கேட் இருக்கும்? 4 × 25, 4 அப்போ எத்தனை மொத்தம்? 100 கேட் இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு கேட்டும் எத்தனையோ அடி, நான் நினைக்கிறேன் 175 அடி நீளமுடைய, 300 அடி உயரமுடைய பெரிய பெரிய வெண்கல கதவுகளால் ஆன ஒரு தேசம். அல்லேலூயா. அந்த தேசத்தை யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த தேசத்தை யாரும் வீழ்த்த முடியாது. அந்த தேசத்தை யாரும் கிட்ட நெருங்க முடியாது. சத்துருடைய கையில் ஒரு பெரிய தேசமாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேசத்தின் ராஜாவாகிய பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேலிலே வந்து தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற வெண்கலம், பொக்கிஷம், பொன், வெள்ளி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் அந்த வெண்கல கதவை தாண்டி அவனுடைய தேசத்துக்குள்ளாய் கொண்டு அந்த வெண்கலத்தையும் பொன்னையும் பொருளையும் கொண்டு அவன் ஒளித்து வைத்தான். அல்லேலூயா. அந்த வெண்கல கதவுகளை தாண்டி யாரும் போய் எடுக்க முடியாது. அந்த பொக்கிஷங்கள் யாருக்குடையதுன்னா கர்த்தருக்குடையது. அது கர்த்தருடைய ஆலயத்துக்குடையது. யாருக்குடையது? அல்லேலூயா. அது யாருக்குள்ளது? கர்த்தருக்குடையது. அது கர்த்தருடைய ஆலயத்துக்குடையது. ஆனால் அதை யார் எடுத்தா? ஒரு சத்துரு வந்து அதை எடுத்துக்கொண்டு வெண்கல கதவுகளுக்கு பின்னாடி கொண்டு அவன் அதை ஒளிப்படத்தில் கொண்டு அந்த கர்த்தருக்குரியத தேவ பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை, பொக்கிஷங்களை அவன் உரிந்து கொண்டான். அவன் எடுத்துக்கொண்டு ஒளித்து வைத்தான். இனி அந்த பொக்கிஷங்கள் தேவ பிள்ளைகள் கையில் கிடைக்காது. இனி அந்த வெண்கலமோ வெள்ளியோ பொன்னோ பொருளோ தேவ பிள்ளைகள் கிடைக்காது என்று அவன் மார்த்தட்டி கர்வம் தட்டி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கோரேஸ் என்ற ஒரு ராஜாவை எழுப்பி அவனுக்கு முன்பாக இருந்த வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைத்தார். இரும்பு தாழ்பால்களை கர்த்தர் முறித்தார். ஒளிப்பீடத்திலிருந்து சத்துரு ஒளித்து வைத்த பொக்கிஷத்தை எடுத்து அந்த கோரேஸ் ராஜா எடுத்து யூத ஜனங்களுக்கு மீண்டுமாக அவன் கொடுத்தான். எல்லாம் கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இதே ஆண்டிலே கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு செய்ய அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் இதுவரை சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஆமாம், புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சு? ஏதோ ஒன்று புரிஞ்சு. ஏதோ ஒரு கதவு. கவனிங்க. வெண்கல கதவுகள் என்று சொல்வது பெரிய தடைகள், பெரிய சத்துரு வைத்திருக்கிற பெரிய தடைகள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க.
அது தாண்ட முடியாத ரொம்ப கஷ்டமான சில தடைகள், சத்ரு தேவ பிள்ளைகள். வெண்கலம் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில், அதெல்லாம் விளக்க நேரம் இல்லை, ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லா இடத்துலையும் வெண்கலம் இருக்கும், பொண்ணு இருக்கும், பொருள் இருக்கும், பொக்கிஷங்கள் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி சர்ச்சு கட்டணும் அப்படின்னு சொன்னால் சிலர் கல் தாரீங்க, மண் தாரீங்க, சிமெண்ட் தாரீங்க. ஆனால் அந்த நாட்களில் எப்படி கட்டுனாங்க? தேவனுடைய ஆலயத்தை பொண்ணு தந்தாங்களாம், வெண்கலத்தை கொடுத்தாங்களாம், வெள்ளியை கொடுத்தாங்களாம், அப்படிப்பட்ட காணிக்கைகளை கொடுத்தாங்க. அப்படி தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது முழுவதும் பொன்னினால், வெண்கலத்தால், வெள்ளினால் அவன் அலங்கரித்தான். அல்லேலூயா. பைபிள் வசனம் சொல்கிறது, சாலமோன் காலத்தில் வெண்கலத்தை நிற போட முடியலை. நிற போடனா என்ன சொல்லுவாங்க? இங்கே வெயிட் போட முடியல. அதுக்கு கணக்கு இல்லை, பைபிள் அதுக்கு கணக்கு எழுத முடியல. அல்லேலூயா. அதனுடைய நிறை எவ்வளவா இருந்தது என்று அறியப்படவில்லை என்று பைபிள் சொல்லுது. சாலமோன் காலத்தில் வெள்ளி ஒரு பொருட்டா இல்லை. அவ்வளவு திரளான வெள்ளியும் வெண்கலமும் பொன்னையும் வைத்து தேவனுடைய ஆலயத்தை மிகவும் மகிமையாய் கட்டி எழுப்பினாள். ஆனால் தேவ பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையினால, அவங்களுடைய மீறுதல்னால நேபுகாத்நேச்சார் பாபிலோனில் வந்து அந்த பிசாசு வந்து தேவ ஜனத்துடைய ஆசீர்வாதங்களை, அந்த பொன்னை, வெண்கலத்தை, வெள்ளி எல்லாம் திருடி கொண்டு அந்த ஆலயத்தை தரமட்டமாக்கி கொண்டு தன்னுடைய தேசத்தில் கொண்டு போய், பாபிலோன் தேசத்தில் கொண்டு போய் வெண்கல கதவுகளுக்கு பின்னாடி கொண்டு அதை மறைவிடங்களில், ஒளிப்பிடங்களில் ஒளித்து வைத்தான். அதை இனி யாருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சாங்க, இனி அவ்வளோதான் போச்சு, இனி கிடைக்காது. அல்லேலூயா. அவனுடைய தேவனுடைய விக்கிரக ஆலயத்தில் கொண்டு அந்த வெள்ளி பொண்ணெல்லாம் கொண்டு வச்சான். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் கோரேஸ் என்ற ஒரு ராஜாவை எழுப்பினார். எந்த ராஜாவை எழுப்பினார்? கோரேஸ் என்ற ராஜாவை கர்த்தர் எழுப்பி அந்த வெண்கல கதவுகளை உடைத்து பாபிலோனுங்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரே ராத்திரியிலே கர்த்தர் அழித்து, அவன் பாபிலோன் தேசத்துக்குள்ளே போய் பொண்ணு வெள்ளியெல்லாம் அப்படியே எடுத்து செருபாபேலை கூப்பிட்டார். அல்லேலூயா. ஒரு தம்பி இங்கே வாமா, உங்களை அப்படியே கூப்பிட்டா தான் தூக்கம் வரும். யாராவது ஒருத்தங்க வாங்க, சீக்கிரம் ஓடி வா. எப்பா, இது பொம்பளை பிள்ளைகள் கூப்பிட்டா கூட வரோம். அது என்ன வைக்கப்படுறிய? யாரா? மணியன் மாமா, வா ஓடியா. அல்லேலூயா. இப்போ தம்பி தான் செருபாபேல். அல்லேலூயா. ஆமாம், நான் தான் யார்? கோரேஸ் ராஜான்னு வைங்க. ஆமென். ஆமாம், செருபாபேலை கூப்பிடுறாரு. செருபாபேல் வாங்க. செருபாபேல் ஒரு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட, யூதா தேசத்துக்கு அடிமையாய், அந்த பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட ஒரு ஆள். அல்லேலூயா. இவன் பாபிலோன்லேயே பிறந்து பாபிலோன்லேயே சாவான்னு அவங்க அப்பா அம்மா நினச்சி இவனுக்கு செருபாபேல், இவன் பாபிலோனில் துளிர்த்த ஒரு துளிர் என்று செருபாபேல் என்று பெயர் வைத்தார்கள். அல்லேலூயா. ஆனால் இந்த செருபாபேலை ஆண்டவர் நேசித்து அவனை யூதா தேசத்தின் அதிபதியாக ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. இப்போ செருபாபேல் கோரேஸ் ராஜா கூப்பிட்டு எல்லா பொண்ணையும் எடுக்கிறாரு. பாபிலோன் ராஜா என்னதெல்லாம் திருடனானோ, அல்லேலூயா, இங்கே பொண்ணு இல்லை, அதனால் இதெல்லாம் நான் எடுக்கிறேன். பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், இந்த பேட்டரிலாம் எடுப்போம், சோத்திரம் எல்லாத்தையும் எடுத்து கோரேஸ் அப்படி எல்லாம் கீழே பொத்துன்னு உழுது. அதோட கூட ஆமென் சோத்திரம் எல்லாத்தையும் செருபாபேல் கையில் கொடுக்குறாரு. நீங்கள் போங்க, இடிக்கப்பட்ட ஆலயத்தை மீண்டும் கட்டுங்க, கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வெண்கல கதவுகளை கர்த்தர் இப்படி தான் உடைச்சார். இந்த ஆண்டில் கர்த்தர் நமக்கு அதை செய்வார். அல்லேலூயா. எனக்காக வெண்கல கதவுகளை உடைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எனக்காக வெண்கல கதவுகளை உடைக்கிற கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். காற்றும் மேகமும் இன்றி மழையை கொடுப்பவர், காற்றும் மேகமும் இன்றி மழையை கொடுப்பவர். செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர், செங்கடலினையும்
பாதையாக்கும் சர்வ வல்லவர் எனக்காக மஞ்சரபா சிக்தானா ராரே மஞ்சலா மஞ்சரபா செய்து முடிக்கும் மஞ்சே எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு இந்த சம்பவங்கள் வேதத்தை படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். வேதத்தை படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ள கொஞ்சம் சிரமப்படுறீங்க. இந்த வார்த்தை ரிசீவ் பண்ணுற சிரமப்படுறீங்க. அதனால் எல்லாரும் தானியேல் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு விலக்கி விட்டு இந்த செய்திக்குள்ளே நான் உங்களை கொண்டு போகிறேன். தானியேல் 5ஆம் அதிகாரம் எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இதனுடைய இந்த தானியேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணி நான் ஒரு ரேசாக சொல்லிடுறேன். அப்போ தான் அந்த தானியேல் 5ஆம் அதிகாரம் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. யூதா தேசத்தில் இருந்து, அதாவது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து, நல்லா கவனிக்கிறீங்களா, நேபுகாத் நேச்சார் ராஜா வந்து எதை எடுத்துகிட்டு போனான்னு சொன்னேன்? பொக்கிஷங்கள். சொல்லுங்க, எதை எடுத்துகிட்டு போனான்னு சொன்னேன்? பொக்கிஷங்கள். எதை எடுத்துகிட்டு போனா? இதை எடுத்துகிட்டு போனா. இது என்னது? இதை எடுத்துகிட்டு போனா. அப்புறம் என்ன எடுத்துகிட்டு போனா? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். எடுத்துகிட்டு போன பிறகு அவன் வந்து அந்த நாட்களில் பாபிலோன் மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அவங்க தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தாங்க. சரி, இப்படி இருக்கும் பொழுது அந்த பாபிலோன் தேசத்தில் நேபுகாத் நேச்சாருக்கு அப்புறம் அவங்க சந்ததியில் பெல்சாஸ்தார்னு ஒரு ராஜா வந்தார். எந்த ராஜா வந்தார் சொல்லுங்க? கொஞ்சம் வாயில் நுழையாது, ஆனால் சொல்லி பாருங்க. பெல்சாஸ்தார். அந்த பெல்சாஸ்தார் ராஜா ஒரு பெரிய தப்பு பண்ணுறாரு. அதுதான் பாபிலோன் தேசத்தினுடைய பெரிய முடிவாகவே அமையுது. பெல்சாஸ்தார் என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கு சின்ன பிள்ளைகள் சொல்லி தந்த போல் ஒவ்வொரு வரியாக நான் சொல்கிறேன், ஆனால் எல்லாரும் கவனிக்கணும். ஆமாம், யாருக்கு தூக்கம் வருது? பெல்சாஸ்தார் வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணுறார். என்ன தப்பு பண்ணார் தெரியுமா? அவனுக்கு தகப்பன் இந்த பாபிலோன் தேசத்துலேருந்து வெண்கலத்தை, அந்த வெள்ளியை, அதாவது ஒரே வாரத்தில் சொன்ன பொக்கிஷங்களையும் புதையல்களையும் எடுத்துகிட்டு போனார்ல, அந்த பொக்கிஷங்களையும் புதையங்களையும் கொண்டு வாங்க, அதை என்ன செய்யுங்க, கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த தேவனுடைய ஆலயத்தில் பயன்படுத்தப்பட்ட பரிசுத்தமான பாத்திரங்கள் உதாரணமாக சொல்லப்போனால், நம்ம திருவிருந்து எடுக்கும் பொழுது ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம்ல, பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கோம். அப்பத்துக்கு ஒரு பாத்திரம் வச்சுருப்போம், ரசத்துக்கு ஒரு பாத்திரம் வச்சுருப்போம். அந்த பாத்திரத்தை வேறு எதுக்கும் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். வேறு எதுக்கும் என்ன செய்ய மாட்டோம் சொல்லுங்கள்? பயன்படுத்த மாட்டோம். அது பயன்படுத்தக்கூடாது. அது எதுக்கு மட்டும்தான்? அது கர்த்தருக்கு மட்டும்தான். சொல்லுங்கள், அது கர்த்தருக்கு மட்டும்தான். அல்லேலூயா. அது வேற எதுக்கும் பயன்படுத்தும். அது பரிசுத்தமான பாத்திரங்கள். இது சில்வரில் இருக்கு, இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கு. ஆனால் அன்னைக்கு பொன் வெள்ளியில் இருந்தது. அதை எடுத்து கொண்டு வந்து அதில் மதுவை ஊற்றி, அதில் எதை ஊற்றி? மதுவை ஊற்றி தன்னுடைய 1000 பேருக்கு, பிரபுகளில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணி அவன் மனைவிகள், வப்பாட்டிகள் எல்லாரோடையும் கூத்தும் கும்மாளவுமாக இருந்தது. அல்லேலூயா. இனி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் நியூஸை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பப்லையும் பார்க்லையும் இன்னைக்கு நைட் என்ன நடந்துட்டுருக்கு? கூத்தும் கும்மாளமும் நடந்துட்டுருக்கு. அதே போல தான் பெல்சாஸ்தார் ராஜா செய்தார். இது கர்த்தருடைய பார்வையில் மிகப்பெரிய கோபத்தை கொண்டு வந்தது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய பாத்திரங்கள். ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரங்கள். ஆமேன். நீங்கள் பரிசுத்தமானவர்கள். நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் கிடையாது. நீங்கள் உலகத்துக்குரிய கிடையாது. உலகம் உங்களை பயன்படுத்தக்கூடாது. பிசாசு உங்களை பயன்படுத்தக்கூடாது. அது கர்த்தருக்கு கோபத்தை வருவிக்கும். இந்த பெல்சாஸ்தார் கர்த்தருடைய சமூகத்தில் உள்ள கர்த்தருக்கென்று வைத்த பாத்திரங்கள் எடுத்து அதை தனக்கு வெறியேற்றி கொள்ள மதுவை ஊற்றி அதில் குடித்து கும்மாளம் அடித்தான். வேதம் சொல்கிறது. ஒரு வேதம் வாசிங்க. தானியேல் என்ன நடந்தது வாசிக்கலாமா? எல்லாரும் பைபிள் எடுங்க. தானியேல் 5:5 வாசிங்க. அந்நேரத்தில் மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே ஒரு இடத்துல சாந்து பூசப்பட்டிருக்கு. அதுல ஒரு எழுத்து எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். எல்லாரும் என்ன பாருங்க, ராஜா அரண்மனையில சாந்து பூசிருக்கு, அது ஈரமா இருக்கு. அதுல வானத்திலிருந்து ஒரு கை வந்து ஒரு எழுத்து எழுதுது. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த எழுத்தை பார்த்த உடனே அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியல. அதுக்கு என்ன அர்த்தம்னு
புரியலை. ஆனால் பைபிள் சொல்லுது, அந்த எழுத்தை பார்த்த உடனே பெல்சாஸ்தர் ராஜாவுடைய உடல் எல்லாம் நடுங்கியது பயத்தால். பயந்து நடுங்கிறான். வேதம் சொல்லுற அவனுடைய முழங்கால் ஒன்னோடு ஒன்று ஒட்டி அடித்து கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு பயந்து நடுங்கிட்டான். இது கர்த்தருடைய கரம் வந்து எதையோ எழுதுது, என்ன எழுதுதுன்னு தெரியல. அவனுடைய தேசத்தில் எல்லாம் ஞானிகளை எல்லாம் கூப்பிடுறான், வாங்க இதை பாருங்க, இது என்ன எழுதுன்னு சொல்லுங்க. ஒரு மரமணி ஒன்றும் புரியல, என்னன்னு தெரியல ராஜாவே. அவனை எப்படி திட்டுறான், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படி இப்படின்னு பயங்கர கோவப்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ சொல்கிறாங்க, உங்கள் தேசத்தில் தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் யார் தெரியுமா? நீ உங்கள் அப்பா நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடிச்சு கொண்டு வந்தார்ல ஒரு சில யூதர்கள், அதில் ஒரு தானியேல் ஒருத்தன், அவன் மேல் தேவனுடைய ஆவி இருக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தானியேல் ஸ்தோத்திரம், பாபிலோனில் அடிமையாக இருந்தாலும் அவனை விட்டு அவனுக்கு குடும்பம் போச்சு, வீடு போச்சு, பொருள் போச்சு, பொண்ணு போச்சு, அவனுக்குள்ள இருக்கிற எல்லாம் போச்சு. ஆனால் தானியேலுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை மட்டும் பிசாசால் எடுக்கவே முடியலை. அவன் தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட மனுஷனாக இருந்தான். நான் இப்போ இந்த அதிகாலை வேளை நான் சொல்லுகிறேன், ஆமாம், நீங்கள் நினைக்கலாம் இந்த வருஷம் வாக்குத்தத்தம் பொண்ணு பொருள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும்னு ஒருவேளை அப்படி நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு கிடைக்க இருக்கிற நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய பொக்கிஷம் கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகமே. அல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு பிடிக்காது, நமக்கு வேற என்ன தான் பிடிக்கும். ஆமாம், அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் என்னது சொல்லுங்க? நாம் பெற்ற கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம். அதை விட விலையேற பெற்றது ஒன்றும் இல்லை. தானியேலை கூப்பிடுறாங்க, வாசிங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. மைக்கில் வாசிங்கய்யா, மைக்கை கொடுங்க ஐயாட்ட. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சரினும் ராஜாவை அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஞானத்தை இந்த ஆண்டில் நமக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கைவரித்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமா, அவனுக்குள்ள ஞானத்தை பார்த்து அந்த தேசத்துல படித்தவங்களுக்கு ஒத்த ஒரு ஸ்தானத்துல தானியேலை கொண்டு வைத்தான். ஹல்லேலூயா. இப்போ அது சுருக்கமா சொல்றேன், நீ வீட்டில் போய் தானியேல் 5 ஃபுல்லா படிச்சு பாருங்க. கூப்பிடுறாங்க, தானியேல் இதுக்கு அர்த்தம் என்ன? தானியேல் அதை வாசிக்கிறார். தானியேல் அதை என்ன பண்றாரு? வாசிக்கிறார். அது ஒரு பரலோக பாஷை. அது என்ன பாஷை? ஆமாம், அது பரலோக பாஷை. தானியேலுக்குள்ள பரலோக பாஷையை புரிந்து கொள்கிற ஒரு தன்மை அவனுக்குள்ள இருந்தது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு அந்நிய பாஷையை நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. எதுக்கு அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க? சும்மா வாயில் வந்தது பேசுகிறாங்க. இது வாயில் வந்தது இல்லை பாஸ்டர் பிரதர், இது பரலோக பாஷை. இது என்ன பாஷை? இது தூதர்கள் பாஷை. இது என்ன பாஷை? இது நேபுகாத்நேச்சாருக்கு பெல்சாஸ்தாருக்குலாம் இது புரியாது. இது யாருக்கெல்லாம் புரியாது? ஆமாம், பிசாசின் பிள்ளைகள்லாம் இது என்ன செய்யாது, புரியாது. அவன் பேக்குன்னு முழிக்கான். அதை பார்த்து தானியேல் வந்து பார்க்குறான், அந்த அந்நிய பாஷையை வாசிக்கிறான். மேக்கை ஷட்டான் லியான் தாரா. ஹல்லேலூயா. அதை பார்த்து அவன் டிரான்ஸ்லேட் பண்ணுறான். மேனே தெக்கேல் உப்பார்சேம். ஹல்லேலூயா. அதை வாசிட்டான். வாசிச்சப்புறம் அவனுக்குள்ள வியாக்கியான வரம் கிரியை செய்து. என்ன வரம் கிரியை செய்து? வியாக்கியானம். அதை வாசித்தது மட்டும் இல்லை, அதுக்கு அர்த்தத்தையும் சொல்கிறான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அந்நிய பாஷையை நம்ம பேசி தான் பார்த்துருக்கோம், எழுதி வாசி பார்த்துருக்கீங்களா? தானியேல் பார்த்துருக்கான். தானியேல் எழுதி வாசிச்சிருக்கிறான். அல்லேலூயா. அந்த கிருபை அந்த கிருபை வந்து நான் சில தேவ மனிதர்கள் மேல் நான் பார்த்துருக்கிறேன், அந்நிய பாஷையை எழுதி வாசிக்கிறத. சரி, அது போகட்டும். இங்கே தானியேல் அந்த அந்நிய பாஷையை பார்த்து எழுதி வாசிருக்கிறான். மேனே தெக்கேல் உப்பார்சேம். அப்போ நேபுகாத்நேச்சார் இன்னும் கொஞ்சம் மண்டையை சொல்கிறாரு, நீ எதையோ சொல்கிற, ஆனால் என்ன சொல்கிற எனக்கு என்ன செய்யலை. பக்கத்தில் யாராவது தூங்கிட்டு இருந்தால் ஒரு தட்டு கொடுத்து எழுப்பி விடுங்க. 1ஆம் தேதியே தூங்காதீங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 1ஆம் தேதி தூங்காதீங்க, நீங்கள் வீட்டில் போய் நல்லா தூங்குங்க. ஏசப்பா எனக்கு தூக்கம் வரக்கூடாது உள்ள ஜோம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், கவனிங்க. இந்த செய்தி எடுக்க நான் என்ன பாடுபட்டேன், நீங்கள் தூங்குறீங்களா? பாருங்கள், மேனே தெக்கேல் உப்பார்சேம். ஹல்லேலூயா.
அதுக்கு வசனம், அதுக்கு அர்த்தம் சொல்ற பாருங்க. மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு. வாசிங்க அதற்கு 26ஆம் வசனம். எல்லாம் பைபிள் எடுங்க, 26ஆம் வசனம் வாசிங்க. தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார். ஹல்லேலூயா. பாபிலோன் பெரிய சாம்ராஜ்யம் நினைக்கிறியா? இன்னைக்கு உன் ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு வருது. ஏன் முடிவு வருது? தெக்கேல் அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ திராசில நெருக்கப்பட்டு ஏன் குறைய காணப்பட்டார்? அதே பெல்சாஸ்தாருடைய அப்பா நேபுகாத் நேச்சார். சொல்லுங்க, அப்பா நேபுகாத் நேச்சார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அப்பா நேபுகாத் நேச்சார். அவர் பெருமைப்பட்டு ஆண்டவர் அவர் அடித்ததுனால மாட்டை போல புல்ல தின்னார். மாட்டை போல என்ன பண்ணாரு? புல்ல. இதை கண்ணால் பார்த்த பெல்சாஸ்தாருக்கு என்ன வந்திருக்கணும்? அறிவு வந்திருக்கணும். என்ன வந்திருக்கணும்? சில நேரங்கள் ஆண்டவர் சில நபர்களை நம்ம முன்னாடி அடையாளமாக வைப்பார். என்ன வைப்பார்? சத்தமாக சொல்லுங்க. நமக்கு வர்றாது அந்த பனிஷ்மெண்ட், ஆனால் முன்னொருத்தர் கொடுத்து அந்த பனிஷ்மெண்ட்டை காட்டுவார். பாரு, தேவனை விட்டு போனால் இதான் நடக்கும், ஆண்டவர் விட்டு போனால் இதான் நடக்கும்னு சில முன் உதாரணங்களை, வார்னிங்ஸை காப்பார். ஆனால் சில ஆளுகளுக்கு அதுவும் புரியாது. அதுவும் என்ன செய்யாது? புரியாது. இந்த பெல்சாஸ்தார் அப்படிப்பட்ட ஒரு மரமண்டையாக இருந்தான். அப்பாவுக்கு ஆண்டவருக்கு முன்னாடி பெருமைப்பட்டான மாடு மாதிரி புல்ல தின்னான். அப்போ இவனுக்கு அறிவு வந்திருக்குமா இல்லையா? இவன் அறிவில்லாமல் இருந்ததுனால உன்னை தெராசில் வச்சு நிறுத்து பார்த்து உன்னை குறைவுள்ளவனாய் கண்டேன். பேரேஸ் அப்படின்னா அந்த உப்பார்சிமுடைய ப்ரூலர் ஃபார்ம். பேரேஸ் அப்படின்னா உன் ராஜ்யம் பிரிக்கப்படும், மேதியருக்கும் பெரிஷியருக்கும் கூட. உன் ராஜ்யத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிரிக்கிறாரு. பைபிள் வசனம் சொல்லுது ஒரு பயங்கரமான காரியம். 30ஆம் வசனம் வாசிங்க. அன்று ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாகிய பெல்சாஸ்தார், அல்லேலூயா அல்லேலூயா, அன்னைக்கு ராத்திரி பாபிலோன் ராஜா பெல்சாஸ்தார யார் கொன்னா? கோரேஸ் ராஜா. அல்லேலூயா. அன்னைக்கு நைட்டே அவன் பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாஸ்தாரை கொன்னு அந்த ராஜ்யத்தை யார் பிடிச்சுக்கிட்டா? ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இப்போதான் நான் செய்திக்குள்ளே போகிறேன். ஐயோ ஆண்டவரே சோத்திரம்ப்பா, இப்போவே எங்களுக்கு தூக்கம் வருது பாஸ்டர். 1:30 நீங்கள் முடிச்சிருவேன்னு நாங்கள் நினச்சோம். அல்லேலூயா. இப்போ தான் நீங்கள் செய்திக்குள்ளே வர. நான் என்ன பண்ணுறது? நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தால் ஆண்டவர் பேசிக்கிட்டே தான் இருப்பார். அல்லேலூயா. சரி, சோத்திரம். 1ஆம் தேதி தானே நல்ல வசனம் கேட்போம். இப்போ நல்லா கவனிங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்கே கோரேஸ் ராஜாவை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் யாரை பற்றி சொல்லுது? நமக்கு இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனால் பைபிளில் யாரை பற்றி தான் சொல்லுது? ஆண்டவர் கோரேஸுக்கு பேசின வாக்குத்தத்தம். இது யாருக்கு பேசின வாக்குத்தத்தம்? இந்த கோரேஸ் யார்? என்ன பண்ணாரு? சொல்லுங்க. பாபிலோன் ராஜாவை கொலை செய்து அந்த ராஜ்யத்தை, பெரிய சாம்ராஜ்யத்தை, வெண்கல கதவை உடைச்சி இரும்பு தாழ்பாலை முறிச்சு பொக்கிஷத்தை எடுத்து புதையலை எடுத்து யார்கிட்ட கொடுத்தாரு? செருபாபேல்கிட்ட. அதான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி காணிச்சு, மறக்கப்படாது. செருபாபேல்கிட்ட கொடுத்து போ தேவ ஆலயத்தை கட்டுன்னு சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, இந்த கோரேஸ் ஒரு யூதன் கிடையாது. இந்த கோரேஸ் யார் கிடையாது? பிறப்பால ஒரு யூதன் கிடையாது. இவனுக்கு ஆண்டவரை பற்றி பெருசா தெரியாது. இவன் ஒரு புறஜாதியான். இவன் யாரு? ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த கோரேசத்தில் நீர் என்னத்தை பார்த்தீர்? எதுக்கு இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை இந்த பைபிளில் நிறைய தேவ பிள்ளை மனிதர்களுக்கு கிடைக்காத பயங்கரமான வாக்குத்தத்தத்தை ஒரு புறஜாதி ராஜாட்ட போய் நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறேன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நான் உனக்கு முன் போய் கோணலானதை நான் செவ்வையாக்குவேன். 45 அதிகாரம் முழுவதும் யாருக்கு தான்? வாசிங்க 45:1 பாருங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பாக என் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் பேசுகிற, உன் பேர் சொல்லி அழைத்தேன். எப்படி சொல்லி அழைத்தாராம்? கோரேசுன்னு பேர் சொல்லி அழைச்சாராம். வெண்கல கதவுகளை நான் உடைச்சேன். நீ என்னை அறியாதிருந்தோம், உனக்கு நான் நாமம் தரித்தேன். அல்லேலூயா. அப்போ இந்த கோரேசு இந்த வெண்கல கதவுகளை உடைக்க, இல்லைனா இந்த ஆசீர்வாத தடைகளை உடைக்க கர்த்தர் இந்த கோரேஸ் இடத்துல என்னத்தை பார்த்தாரு, அவர் என்ன செஞ்சாரு, அதை இந்த வருஷம் நம்ம செய்ய போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. ஆமாம், வெண்கல கதவு இல்லைனா வெண்கல தடை அப்படின்னா என்ன?
ஆமாம் சூத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ இந்த கோரேஸ் என்ன பண்ணார்னா பயங்கரமான வெண்கல கதவு. பைபிளில் 30 இடத்துல கோரேஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? பைபிளில் 15 தடவை அவருடைய பெயர் வருது. 30 இடத்துல அவரை நேரடியாக ஆண்டவர் அவருடைய பெயரை போடாமல் அவரை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உதாரணமாக ஏசாயா 41:2 கிழக்கிலிருந்து நீதிமானை எழும்ப பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். அந்த நீதிமான் கோரேஸை குறித்து சொல்லுகிறது. வேத ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, முழு வேதாகமத்திலையும் கோரேஸ், தூங்காதீங்க, கோரேஸ், ஆமென், ஹல்லேலூயா, 30 தடவைக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ ஆச்சரியம், ஹல்லேலூயா, எவ்வளவு ஆச்சரியம். தயவு செய்து தூங்காதீங்க. வசனம் உங்களுக்குள்ளே போகாட்டா உங்கள் வாழ்க்கையில் விடுதலையே வராது. விடுதலையே என்ன செய்யாது? வராது. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. வசனம் உங்களுக்குள்ளே போய் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை புரிந்து அதன்படி செய்தாதான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். நான் உங்கள் தலையில் கை வச்சோன்னு ஆசீர்வாதம் வந்துடும்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க. அல்லேலூயா. நீங்கள் என்னைக்கு இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அப்போதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். தயவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம் ஆமாம், ஸ்தோத்திரம். உங்களை தூங்க விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமாம், நான் என்ன ஆண்டவர் தூங்காடாமல் என்ன செய்தி எடுக்க வைக்காது. உங்களை நான் தூங்க விடுவேன்னா நான் நினச்சேன் மதியம் கொஞ்சம் நேரம் போய் என்ன செய்யணும், ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் சாயங்காலம் நைட் என்ன செய்யலாம், கொஞ்சம் நேரமாவது முழிச்சிருக்கலாம். ஆண்டவர் விடலையே, தூங்க விடலையே. அல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளோ காலையில் எழும்பி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு நிற்க மாதிரி உங்கள் மாதிரி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நிற்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. இப்போ இந்த கோரேஸை பாருங்கள். இவனுக்கு முன்னாடி இவனுடைய பேரை ஆண்டவர் பைபிளில் 30 வாட்டி எழுதி வச்சிருக்கிறார். இவனுடைய பேரில் இவனை குறித்து 30 வாட்டி எழுதி வச்சிருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ ஆச்சரியம். அல்லேலூயா. எப்படி இவ்வளோ பெரிய பாக்கியத்தை இந்த மனுஷன் பெற்றாரு? ஆமென், அல்லேலூயா. ஒரு புறஜாதி மனுஷன், ஆண்டவர் பற்றி தெரியாத ஒரு ராஜா, இவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய பாக்கியம்? ஆமென், அல்லேலூயா. இந்த பைபிளில் பேர் வர்றதெல்லாம் பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பைபிளில் ஆண்டவர் மரணத்தை பற்றி பேசும்போது 2 பேரை பற்றி பேசுகிறார். ஒன்று லாசரு, இன்னொன்று யார்? ஐஸ்வர்யா. அவனுக்கு பேரை ஆண்டவர் எழுதுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவருக்கு அவனுக்கு பேரை எழுத ஆண்டவருக்கு என்ன செய்யலை? பைபிளில் ஆவியானவர் விருப்பம் இல்லை. ஐஸ்வர்யான்னு போட்டு முடிச்சிட்டாரு. ஆனால் லாசருக்கு பேரை எழுதுறார். அப்போ இவனுக்கு பேரை ஆண்டவர் 30 தடவை அதிகமாக எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன செய்தார்? அல்லேலூயா. பாருங்க, இந்த வெண்கல தடை என்று சொன்னால் என்ன? லேவியராகமம் 26:19, லேவியராகமம் 26:19 வெண்கல தடை அப்படின்னு சொன்னால் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேதம் அழகாக சொல்லுகிறது. பாருங்க, லேவியராகமம் 26:19 வாசிங்க. அல்லேலூயா. அப்போ இந்த வெண்கலம், இரும்பு எல்லாம் ஆசீர்வாத தடைகள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வாத தடைகள். அல்லேலூயா. என்ன தடைகள்? வெண்கலம், இரும்பு எல்லாம் என்ன தடை? இந்த இருக்கு பாருங்க, வெண்கலம், வேற என்ன, இரும்பு, இதெல்லாம் என்னது? ஆசீர்வாத தடை. சில ஆசீர்வாத தடைகள், சில ஆசீர்வாத தடைகள். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இதில் பாருங்கள், அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் கீழ்ப்படியாத தெய்வ பிள்ளைகளுக்கு மேலே என்ன வச்சுருக்கிறான்? வெண்கலத்தையும் பூமியை வானத்தை இரும்பை போல் வெண்கலத்தை பூமியை போல் ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறார். அதனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 20ஆம் வசனத்தில் உங்கள் பெலன் விருதாவில் செலவழியும். என்ன உங்கள் பெலன் என்ன ஆகும்? கவனிங்க, எல்லாரும் என்ன பாருங்க. நான் எவ்வளவோ உழைக்கிறேன், எனக்கு ஒன்றும் வாய்க்கலை. அப்படி சொல்கிறீங்களா யாராவது? எவ்வளவோ உழைக்கிறேன், ஒன்று வாய்க்கலை, ஒன்று செட் ஆகலை. என்னது என்ன ஆகலை? செட் ஆகலை. வேற என்ன சொல்லுவீங்க உங்கள் பாஷையில்? ஒன்று சொல்லுங்கள், உங்கள் பாஷை எனக்கு தெரியும், சொல்லுங்கள், வேற என்ன? ஏதோ ஒன்று வாய்க்கலை, அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு அது மறந்துச்சு. என்ன சொல்லுவீங்க? ஏதோ ஒரு பாஷை சொல்லுவீங்க, அது ஒன்றும் வராட்டா செட் ஆகலைன்னு சொல்லுவீங்களா? ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, அது எனக்கு அந்த இது வரல. சரி, அதை மறந்துட்டு, நீங்கள் சொல்கிறது அடிக்கடி சொல்லுவீங்க, எனக்கு மறந்துட்டு அந்த இது. அப்போது அது ஏன் அப்படின்னா உங்கள் பெலன் விருதாவாக செலவையுது. பெலன் என்ன ஆகுது? விருதாவா. இங்கே உழைக்காத ஆள் யாருமே கிடையாது, எல்லாம் பயங்கரமாக உழைக்கிற ஆட்கள் தான். ஆனால் பெலன் என்ன ஆகுது? உழைக்கிற அளவுக்கு என்ன வரல. ஏன் தெரியுமா?
பைபிள் சொல்லுது வெண்கலம் இருக்கு, இரும்பு இருக்கு. அல்லேலூயா. வானம் வெண்கலம் போல, பூமி வெண்கலம் போல, வான இரும்பு போல, பூமி வெண்கலம் போல இருக்கு. அல்லேலூயா. ஒரு பெரிய தடை, எதை செய்தாலும் வாய்க்கலை, ஒன்றும் செட் ஆகலை. ஒரு காரியத்தை ஒழுங்காக செய்யலான்னு போனால் 10 குழப்பம் வருது. 10 என்ன வருது? குழப்பம் வருது. அல்லேலூயா. உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தன் கனிகளையும் கொடுக்காது. ஐயோ, 1ஆம் தேதி பேசுகிற வார்த்தையா பாஸ்டர் இது? அல்லேலூயா. ஆமாம், ஒரு ஆசீர்வாத வார்த்தை பேசணும்னு பார்த்தா வெண்கலம் ஆனன்னு சொல்கிறீங்களே, இது தடையை பற்றி நான் பேசுகிறேன். அல்லேலூயா. அப்போ தடை என்ன செய்தாலும் ஒன்றும் வாய்க்கலை பாஸ்டர். இவ்வளோ வேலை செய்கிறோம், இவ்வளோ உழைக்கிறோம், ஒன்றும் செட்டாக ஒன்றும் கையில் ஒன்றும் நிற்க மாட்டேங்க. அல்லேலூயா. ஆமாம், ஒரு 10 ரூபா சேமிக்கலான்னு பார்த்தா நடக்க மாட்டேங்க. வரவுக்கு மீறி செலவு, தலையை பிச்சுட்டு எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் காரணம் என்னன்னா, வானம் வெண்கலம் போல அடைப்பட்டு இருக்கிறது. வானம் எப்படி இருக்குது? பூமி இரும்பு போல, வெண்கலம் போல அடைப்பட்டு இருக்குது. எல்லாம் தடைகள், பயங்கரமான தடைகள். இப்போ கோரேஸ் இதை எப்படி ஜெயிச்சாரோ அதை நம்ம பின்பற்றி நம்ம ஜெயம் எடுக்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ செய்தி புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. கோரேஸ் இதை ஜெயிச்சார். இந்த வெண்கலத்தையும் இந்த இரும்பையும் இந்த தடையை கோரேசு ஜெயம் எடுத்தார். அவர் என்ன செய்தார்? ஆண்டவர் அப்புறம் ஏன் ஜெயிக்க வச்சார்? அதை நம்ம செய்து நம்ம ஜெயம் எடுக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆமாம், சூத்திரம். எஸ்ராவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனத்தை எல்லாரும் எடுத்து நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஒருத்தர் மைக்கில் வாசிப்பாங்க, எல்லாம் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எஸ்ரா 1 அதிகாரம் 3 வசனம் வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பைபிள் இருக்கா எல்லார்ட்டையும்? எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அப்படியே தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். சொல்றது யாரு? ஆண்டவரை பத்தி அறியாத ஒரு மனுஷன் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமா, அவர் சொல்றாரு. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். 2ஆம் வசனம் கடைசியில் ஆண்டவர் எனக்கு சொல்றது யாரு? கோரேசுடைய பொசிஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கோரேசுடைய பொசிஷன் என்னன்னு தெரியுமா? சொல்லட்டுமா? இன்னைக்கு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அவருக்கு பொசிஷனாக கோரேஸுக்கு பொசிஷன். வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் மேன் அவன். அல்லேலூயா. இன்றைக்கி இருக்கிற நம்ம இப்போ மதிப்புக்குரிய டொனால்ட் ட்ரம்புடைய பொசிஷன் யாருக்கு பொசிஷன்? அந்த இடம் யாருக்கு இடம்? கோரேஸ். அவர் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எவ்வளோ அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தை வரணும்னா கவனிச்சுக்கோங்க. அல்லேலூயா. சும்மா இந்த சின்ன பையன் கிடையாது, இந்த டாய்ஸ் வச்சு விளையாட பொம்மை பையன் கிடையாது. வேர்ல்டுலேயே முதல் மனிதன். அவன் சொல்கிறான், கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு யூதாவில் உள்ள ஜனங்கள் என் தேசத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் போங்க, உங்களுக்கு நான் பொக்கிஷங்களை தர்றேன்னு சொல்லி செருபாபேல் கையில் கொடுத்து அவன் அதை அனுப்பி வைத்தான். அல்லேலூயா. சரி, இதை எப்படி கோரேசுக்கு தெரிஞ்சுது? கர்த்தர் இதை என்னிட்ட சொல்கிறாருன்னு, கர்த்தர் என்னை கட்டளையிட்டாருன்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சுது? ஒன்று, அந்த கோரேஸோட யார் இருக்கிறா அப்படின்னா தானியேல் இருக்கிறார். யார் இருக்கிறார்? சத்தமாக சொல்லுங்க. தானியேல் இருக்கிறார். அல்லேலூயா. தானியேல் இந்த இடத்துல இருக்கிற உங்க எல்லாரையும் விட பிஸியான ஒரு மனுஷன், என்னையும் சேர்த்து சொல்றேன். அல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். மிகப்பெரிய பாபிலோன் தேசம், இப்போ கோரேஸ் தேசம், இப்போ பெர்சியா தேசம். அந்த பெர்சியா ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்தில் யார் இருக்கா? அப்போ எவ்வளோ வேலை இருக்கும்? ஒன்றும் இல்லை. நம்ம மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுடைய அடுத்த பொசிஷனில் உங்களுக்கு இருந்தா இன்னைக்கு நைட்டு நீங்கள் சர்ச்சைக்கு வந்திருப்பிய? இல்லை. அவர் கண்ணாடி பாலம் கன்னியாகுமரியில் திறக்க போனார். நான் அங்கே இருக்கேன் பாஸ்டர், ஜோம் பண்ணிடுங்க பாஸ்டர், சோத்திரம், அப்படி கட் பண்ணிருப்பியா இல்லையா? உங்கள் எல்லாரையும் விட பிஸியான மனுஷன் யார்? தானியேல். ராஜாவுடைய அடுத்த ஸ்தானம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்கிறது அவர் செபித்து உபவாசித்து வேதத்தை கருத்தாய் வாசிக்கிற ஒரு மனுஷன் ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார். அவருடைய பிஸி ஷெட்யூலில் அவருடைய தலை உருளுற அந்த வேலையில் அவர் என்ன பண்ணாராம், கர்த்தருக்கென்று கொடுக்குற நேரத்தை கரெக்டாக கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்காத, உபவாசிக்காத, வேதத்தை வாசிக்காத ஒரு நாள் இந்த 2025 நமக்கு வேண்டாம். சொல்லுங்க சொல்லுங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏசப்பா, சத்தப்பா சொல்லுங்க, ஏசப்பா. ஜெபிக்காத, உபவாசிக்காத, வேதத்தை வாசிக்காத ஒரு நாள், ஒரு இருளின் நாள் இந்த 2025 எனக்கு வேண்டாம். ஒரு வாரம் கூட சபைக்கு வராத ஒரு வாரம் எனக்கு வேண்டாம், என்னை காத்துக்கொள்ளும். தானியேல் தன்னுடைய அவ்வளோ பிரதிஷ்டையுள்ள மனுஷனாக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் உபவாசம் பண்ணி என்ன பண்ணி ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய கண்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணை திறக்க எப்போ திறப்பார்? கண்ணை இப்போ எல்லாம் கண்ணை திறக்க முடியாமல் உட்காந்துருக்கு. எப்போ ஆண்டவர் கண்ணை திறப்பார்? உபவாசித்து வேதத்தை கருத்தா வாசி. என்ன தெரியுமா? சரித்திரத்தை மாற்றி அமைக்கிற ஒரு சத்தியத்தை தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் என்னன்னு. சரித்திரத்தை மாற்றி அமைக்கிற ஒரு சத்தியத்தை ஆண்டவர் தானியேலுக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார் தெரியுமா? எரேமியா 29:10. இதை தானியேல் படிச்சுட்டு இருக்கிறார். வாசிங்க, எரேமியா 29:10. எல்லாம் எடுத்து வாசிங்க. தம்பி மாதிரி எடுங்கம்மா. ஒரு ஆள் மூணு பைபிளுக்கு ஒரு ஆளுக்கு 3 பைபிள். வெரி குட். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பைபிளை படிக்கணும், பிச்சு எடுத்துடாதீங்க. வாசிங்க யாராவது ஒருத்தர். எரேமியா 29:10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து நிறைவேற பண்ணுவேன் என்றார். அடுத்த 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அப்படியே அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. அதை வாக்குத்தத்தமா ரிசீவ் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். எல்லாம் கவனிங்க. இப்போ பாபிலோன் தேசத்தில் இவங்க எத்தனை வருஷம் அடிமையா இருக்கணும்னு பைபிள் சொல்லுது? எத்தனை வருஷம்? 70 வருஷம். இது எரேமியா என்னைக்கோ சொல்லி வச்சது. இது எரேமியா என்னைக்கு. இவங்க பாபிலோன் ராஜாவால் வசனம் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். வசனம் கேட்காதவங்க ஆமாம், உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் பெரிய விஷயத்தை மிஸ் பண்ண போறீங்க. பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணுறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கிருபை விழிப்பை தருவாராக. எல்லா தூக்கத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். கவனிங்க. தானியேல் நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களை தேசத்திலிருந்து யூதாவிலிருந்து பிடிச்சி வச்சிருக்கிறாரு. பிடிக்க வைக்க முன்னாடியே எரேமியா சொன்னார், எப்பா நீங்கள் 70 வருஷம் தான் அடிமையாக இருப்பீங்க. எத்தனை வருஷம் அடிமையாக இருப்பீங்க? நல்லா கவனிங்க. நல்லா உங்கள் ஊரை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஒரு ராஜா வந்து உங்களை அடிமையாக பிடிச்சிட்டு போகிறார். உதாரணமாக பிடிச்சி போகிறாரு. அப்போ ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் 70 வருஷம் தான் இருப்பீங்க. எத்தனை வருஷம் அடிமையாக இருப்பீங்க? 70 years. இப்போ தானியேல் ஒரு நாள் படித்து பார்க்குறாரு. ஹல்லேலூயா. 70 எத்தனை வருஷம் தான் இருப்போம்? 70 வருஷம். நம்மளை பிடிச்சிட்டு போனது, தானியேலை பிடிச்சிட்டு போனது கரெக்டாக 605 BC. இப்போ வருஷம் கோரேஸ் ராஜாவாகும் பொழுது, கோரேஸுடைய ஃபஸ்ட்டு வருஷம் பாபிலோன் முடிஞ்சு கோரேஸ் ராஜாவாகும்போது 538 BC. மைனஸ் பண்ணுங்க. 605 538 மைனஸ் பண்ணுங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? டக்குன்னு மைனஸ் பண்ணுங்க. நீங்கள் மைனஸ் பண்ண மாட்டேன், நான் சொல்கிறேன். 67 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 67 வருஷம் ஆச்சு. தானியேலுக்கு சந்தோஷம். கோரேஸ் ராஜாவே, ஏண்டா ஓடி வர? என்னடா உனக்கு பிரச்சனை? ஓடி தானியேல் ஓடி வா. ஒரு ஆள் ஓடி வா. ஒரு பைபிளை தூக்கிட்டு ஓடி வாடா. ஐயோ, நீங்க தானியேல் இன்னைக்கு ஆண்டவர் சோத்திரம். வா, நீ வா வாங்க. தானியேல் வந்து இவர் கோரேஸ்ட பைபிளை திறந்து, அதாவது அன்னைக்கு இருந்த தோல் சுருளை திறந்து காட்டுறாரு. நீங்கள் உங்களை குறித்து பைபிளில் போட்டிருக்கு. உங்களை குறித்து பைபிளில். ஹல்லேலூயா.
உங்களை குறித்து ஏசாயா எரேமியா உட்கார், உங்களை குறித்து ஏசாயா எரேமியா என்ன பண்ணியிருக்காரு? தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு, தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. இவருக்கு ஒன்றும் புரியல. என்னடா சொல்ற, என்னடா சொல்ற, எதா ஆயிட்டாடா உனக்கு, ஏதா ஜூஸ் கீஸ் வேணுமாடா? இல்லை, உண்மை நான் தெளிவாக தான் இருக்கேன். உண்மையில உங்களை பற்றி பைபிளில் போட்டிருக்கு, ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். 150 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க பேரை ஆண்டவர் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. 150 வருஷத்துக்கு முன்னாடியே. அதான் நம்ம வாசிச்சோம். ஏசாயா 45 முதல் வசனம், 4 வசனம்ல முதல் வசனத்தில் கோரேஸை பற்றி சொல்லியிருக்குல்ல, அது கோரேஸ் பிறக்கிறதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா சொன்ன கோரேஸுங்கிற வார்த்தையே போட்டு ஏசாயா சொன்ன பயங்கரமான தெளிவான தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. எரேமியா சொன்னது உங்களை தான். 67 வருஷம் ஆச்சு, 70 வருஷம் ஆகணும், 3 வருஷம் தான் இருக்குது. நான் ஜெபம் பண்ணேன், கண்டிப்பாக ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை கொண்டு தான் இந்த தேசத்தில் இருந்து எங்களை விடுதலை தரப்போகிறார். அல்லேலூயா. 14ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 29:14. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்திற்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் வாசிச்சோன்ன தானியேல் சொன்னார், இது ஆண்டவர்க்க வார்த்தை. இது யாருக்க வார்த்தை? பைபிளை தூக்குங்க, பைபிள் எடுங்க, பைபிள் எடுங்க, எல்லாம் பைபிளை கையில் எடுங்க. சொல்லுங்க, இது ஆண்டவர்க்க வார்த்தை, இது ஆண்டவர்க்க வார்த்தை. அல்லேலூயா. ஏதோ யாரோ ஒருத்தர் குத்துமதிப்பாக எழுதி வச்சுட்டு போனதில்லை. இது பரலோக தேவன் நமக்காய் அனுப்பின ஸ்பெஷலாய் எழுதப்பட்ட தேவ வார்த்தை. அல்லேலூயா. இந்த பைபிளில் உங்களை பற்றி எழுதியிருக்கு. பைபிளோ கோரேஸ் ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? அப்படியே கீழ்ப்படிஞ்சார். தன்னை குறித்து சொல்லப்பட்டது வேதத்தில் படித்த பிறகு கோரேஸ் அப்படியே கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கோரேஸ் ராஜாவை முன்பாக வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பால்களையும் முறித்து அந்த காலத்தில் பொக்கிஷத்தை ஏன் கொடுத்தாருன்னா, முதல் பாயிண்ட்டு 2 தான் சொல்லுவேன். முதல் ரொம்ப சிம்பிளான விஷயம், 2 தான். முதல் பாயிண்ட்டு, இந்த வேதத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்தார். அல்லேலூயா. சைரஸ் took the word of God very seriously. கோரேஸ் இந்த வேத புத்தகத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்தார். இது சும்மா இப்படி தான் எல்லாம் பைபிள் இப்படி தான் சொல்லிப்பாங்க, நம்ம அதெல்லாம் கேட்கண்டேன். ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு ஏன் தெரியுமா ஆசீர்வாதம் இல்லை? நமக்கு ஏன் தெரியுமா வெண்கலம் கதவு இருக்கு வானத்தில்? நம்ம என்ன செஞ்சாலும் ஏன் வாய்க்கல தெரியுமா? இதை குறித்த சீரியஸ்னஸ் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. இது இல்லை, சும்மா ஊழியக்காரங்கள் வேறு வேலையே கிடையாது, என்னத்தையா சொல்லுவாங்க. நமக்கு ஒரு ஐடியாலே போனோம், போ அப்படியே போ. இந்த அறிவில்லாத ஜனங்கள், உங்களை சொல்லலை, முழு கிறிஸ்தவத்தை நான் சொல்கிறேன். அல்லேலூயா. எண்ணத்தை சொல்லு, அதுக்கு என்னத்தையாவது சொல்லி மாற்றி எடுத்து பேசி எடுத்து. அல்லேலூயா. பைபிளில் வசனம் சொல்லுது, 7வது நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாய். சபை கூடி வருதலை நம்ம யாரும் அதை சீரியஸாக எடுக்கவே மாட்டோம். ஏன் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கல தெரியுமா? அதை நம்ம சீரியஸாக எடுக்கலை. அந்த வசனத்தை என்ன செய்யலை, நமக்கு அது சீரியஸாக இருக்காது. அது அவங்க பொழப்பு, அது அவங்க ஊழியக்காரங்க அப்படி சொன்னதை ஏதாவது காணிக்கை கிடைக்கும், அவங்களுக்கு அது பொழப்பு, அவங்க சொல்லதான் செய்வாங்க. நமக்கு என்ன தெரியும் அப்படி போயிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? நமக்கு வெண்கலம் உடையலை, நமக்கு இதை நம்ம சீரியஸாக எடுக்கலை. எல்லா கிறிஸ்தவத்துக்கு இதுதான் நான் ஆண்டவர். அல்லேலூயா. முழு கிறிஸ்தவத்தில் இதான் நிலைமை. உங்களை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. சிலர் சீரியஸ் எடுக்கிற ஆட்கள் இங்கே இருக்கிறீங்க, ஆனால் முழு கிறிஸ்தவத்தின் நிலை இதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தை நம்ம சீரியஸாக எடுக்கிறதே கிடையாது. அதில் ஒரு வசனம் ஒவ்வொன்றையும் படித்து இது என்ன குறித்து சொல்லப்பட்டதுன்னு நம்ம சீரியஸாக எடுக்கவே, அதை கவனமாக எடுக்கவே மாட்டேங்கிறோம். ஆனால் ஜெபம் மட்டும், ஆண்டவரே உடையும் ஒன்றும் உடையாது. நான் சொல்கிறேன், இந்த வேதத்தை இந்த வருஷத்தில் படித்து கருத்தை ஸ்டடி பண்ணி அதில் சொல்லப்பட்டதை சீரியஸாக எடுத்து, எப்படி எடுத்து இது கண்டிப்பாக நம்ம செய்யணும், செய்யட்டா அப்படின்னு ரொம்ப சீரியஸாக அதை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் பிரதானம் எடுத்து
அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெண்கல கதவு உடையுதா இல்லையான்னு டிசம்பர் 25 வந்து எனக்கு சாட்சி சொல்லுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வசனம் தான் பேசுகிறேன், வேற எதுவும் பேசலை. கோரேஸ் செய்தார் என்ன தெரியுமா? அதெல்லாம் கேட்க முடியாது. நான் எவ்வளோ பெரிய ராஜா அப்படின்னு சொன்னாரா? அல்லேலூயா. அவர் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அவரை குறித்து சொல்லப்பட்டதை வாசிக்கிறார், அவர் அதிர்ந்து போகிறார். ஆச்சரியப்படுறது மட்டுமல்ல, அப்படியே கீழ்ப்படுகிறார். பரலோக தேவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. பரலோக தேவன் எனக்கு, அவர் தான் பூமி அனைத்துக்கும் ராஜா, நான் சாதாரண ஒரு ஆளு தான், எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு அடிமை ஒரு தேசத்தில் இருந்தால் அந்த தேசத்துக்கு நன்மையா தீமையா? சொல்லுங்க, நன்மையா தீமையா? லாபமா நஷ்டமா? ஒரு ஆயிரக்கணக்கான அடிமைகள் ஒரு தேசத்தில் இருக்கிறாங்க, லாபமா நஷ்டமா? லாபம், மிகப்பெரிய லாபம். எனக்கு காசு கொடுக்கண்டாம், அப்பப்போ சாப்பாடு ஒரு வேளை மட்டும் போட்டால் போதும். ஏன்னா அவன் யாரு? கூலி ஆள் கிடையாது. அவன் யாரு? கூலிக்கு சம்பளம் கொடுக்கணும். அவன் யாரு? ஆயிரக்கணக்கான யூதர்கள் பாபிலோனில் இருக்கிறாங்க. பார்வோன் ராஜா எகிப்தில் ஏன் அடிமைகளை விடலைன்னா, அவங்களால அவங்களுக்கு தேசத்துக்கு அவ்வளோ செழிப்பு இருந்தது. அடிமைகள் அவ்வளோ உழைச்சாங்க. அல்லேலூயா. அதுவும் இவன் சாதாரண அடிமையா? அவ்வளவு மண்டையில் அவ்வளோ மசாலா மூளை. அவ்வளோ யூதனுக்கு மண்டையில் என்ன இருக்குது? அவ்வளோ மூளைக்காரன். இந்த பாபிலோனுக்கு ஒருத்தனுக்கு கூறு கிடையாது. அவ்வளோ அடிமை, பேரு தான் அடிமை, அவ்வளோ பேருக்கு மண்டை முழுதும் மூளை. அல்லேலூயா. அவ்வளோ மூளை ஆட்களை வச்சு, ஆனால் ஒரு நிமிஷம் கூட தன் சுயத்துக்காக, அல்லேலூயா, தன் சீட்டுக்காக, அதெல்லாம் கர்த்தர் என கட்டளையிட்டு இருக்கிறார். எல்லாம் போங்க, எல்லாம் உங்கள் தேசத்துக்கு போங்க. அல்லேலூயா. அந்த கோரேசை பார்த்து ஆண்டவர் சொன்ன, உனக்கு முன்னாடி வெண்கல கதவை நான் உடைப்பேன், இரும்பு தாழ்பாலை நான் முறிப்பேன். அல்லேலூயா. நீ என்னுடைய வசனத்தை சீரியஸாக எடுத்ததுனால, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாபிலோன் மட்டும் இல்லை, நீங்கள் சரித்திரத்தில் பாருங்கள், அந்த லிஸ்ட்டு நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். எத்தனையோ தேசங்களை அதுக்கப்புறம் அவன் அடித்து கீழே தாத்தான். கோரேசை அவனை மாதிரி ஒரு ராஜா அதுக்கப்புறம் எழும்பவே இல்லை, தேசத்தை அசைச்சான். அல்லேலூயா. த கிரேட் அலெக்சாண்டர், உங்களுக்கு யார் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கா? ஹிஸ்ட்ரியில் யாரெல்லாம் கிரேட் அலெக்சாண்டர் பற்றி படிச்சிருக்கா? கை தூக்கி காட்டுங்க. கிரேட் அலெக்சாண்டர் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் வந்து யுத்தம் பண்ணுறதுல தான் கவனமாக இருப்பார். யுத்தம் பண்ணல தான் கவனப்படுறார். இட்லி கூட சாப்பிட மாட்டார், ஒரு நேரத்துக்கு உட்காந்து சாப்பிட மாட்டார், எப்போ யுத்தம் பண்ண இருப்பான். அவர் அவ்வளோ பிஸி ஷெடியூலில். சரித்திரம் சொல்லுது, கோரேஸ்னு ஒரு ராஜா வாழ்ந்தாராமே, அவருக்கு கல்லறையை நான் பார்க்கணுன்னு கிரேட் அலெக்சாண்டர் கோரேஸ்க்கு கல்லறை பார்த்ததாக சரித்திரத்தில் இருக்கிறது. அப்படி கிரேட் அலெக்சாண்டர் அசந்து போன ராஜா கோரேஸ் ராஜா. அவனை போல தேசத்தை, உலகத்தை அசைச்சது யாரும் இல்லை. காரணம் கீழ்ப்படித்தல். இந்த வசனத்தை அவ்வளவு சீரியஸாக எடுத்தார். எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்குற தெய்வ பிள்ளைய, நீ எவ்வளோ சீரியஸாக எடுக்கிறீங்க இதை? எத்தனை வசனம் நான் பேசுகிறேன் இங்கேருந்து. அல்லேலூயா. ஒவ்வொரு செய்தியை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். ஒவ்வொரு செய்தி உங்களுக்கு நேராக வருது. சில நேரங்களில் நம்முடைய இதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. நம்ம ஜோம் பண்ணால் அது பண்ணால் சொல்லக்கூடாது, எனக்கு சிறையாக இருக்கா சொல்லதுக்கு, ஆனால் சொல்ல வேண்டிய நிலைமை வருது. ஏன்னா ஜனங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. இது சும்மா ஏதோ புக்கை பார்த்து வந்து வாசிக்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு செய்தியும் கற்ப வேதனை தான் எங்களுக்கு. அல்லேலூயா. ஆமாம், எத்தனை ஆவிகளோடு போராடுறது தெரியுமா ஒவ்வொரு செய்தி கொடுக்குற முன்னாடி. அல்லேலூயா. நம்மளுக்கு கீழே இருந்து கமெண்ட் பண்ணுவான், என்ன போன வாரம் நல்லா பேசினார், இந்த வாரம் கொஞ்சம் குறைவு தான். நம்ம அதை சீரியஸாக எடுக்க மாட்டோம். எனக்கு பேசுகிறாங்க ஒவ்வொரு வார்த்தை. யாருக்கு பேசுகிறா? ஆண்டவருக்கு வேறு வேலை இல்லையா? இந்த 1:30 மணிக்கு உங்களை முழிச்சு உட்கார வைக்கணும், அவருக்கு என்ன இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், என்கிட்ட சொல்லலாம், நீ ஒரு செய்தியும் பேசக்கூடாது, 12 மணிக்கு வாக்குத்தத்தை கொடுத்தியா, கேட்க கொடுத்தியா, வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லாமல் சில்ட்ரன் ப்ரோக்ராம் கூட தள்ளி வச்சு செய்தி பேசுன்னு முதல்ல சொன்னார். ஏன்? அவ்வளோ ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. டேக் திஸ் வேர்டு சீரியஸ்லி. தெய்வஸ்தாம் அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, அருமையான வாலிப மகனை மகளே, என்றைக்கு இந்த வேதத்தை நீ சீரியஸாக எடுக்க ஆரம்பிக்கிறியோ அது வரைக்கும் நீ தப்பாக எடுக்காத. உன் வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற தடை உடையவே உடையாது. நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ. உன் ஞானத்தில், உன் பலத்தில், உன் சாமியத்தில் என்னன்னாலும் செஞ்சுப்பார். நான் சவாலாக சொல்கிறேன், இதை நீ சீரியஸாக எடுக்கிற வர உனக்கு ஆசீர்வாதம் வரவே வராது. அது கோரேஸ் ஆனாலும் சரி தான், யாரானாலும் சரி தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டு ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசி.
ஒவ்வொரு நாள் எடுத்து. உன்ன மாதிரி தமிழ் வாசிக்க தெரியாது எத்தனை பேருங்க அங்கே இருக்காங்க தெரியுமா? உனக்கு இருக்காங்க தெரியுமா? அல்லேலூயா. அவங்களுக்கு நான் பேசுகிற செய்தி தான் அவங்களுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு பைபிள் எடுத்து வாசிக்க தெரியாது. எடுத்து வாசி, பைபிளை படி, அதுக்கு ஒபே பண்ணு, சீரியஸாக எடு, அதை சீரியஸாக எடு. எல்லாத்தையும் விளையாட்டாக எடுக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லாத்தையும் விளையாட்டாக எடுக்கக்கூடாது. ஆமாம், எல்லாத்தையும் சீரியஸாக எடுக்கணும். கொஞ்சம் சீரியஸாக என்ன செய்யணும்? எடுக்கணும். கோரேஸ் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார், அப்படியே கீழ்ப்படிஞ்சார். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் என்ன செய்தார்? எஸ்ரா 1:1. திரும்ப அதே வசனத்தை வாசிக்க அவங்களுக்கு சொல்லி நான் ஜெபம் பண்ண போகிறேன். அப்புறம் சில்ட்ரன் ப்ரோக்ராம் இருக்கிறது, எல்லா பிள்ளைகளும். ம் 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 பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை கர்த்தர் ஏவினார். எல்லாம் சொல்லுங்க, ஆவியை ஏவினார். சொல்லுங்க, ஆவியை ஏவினார். அல்லேலூயா. இந்த கோரேஸ் ராஜாவுடைய ஆவியை ஏவினதுனால தான் அவன் கீழ்ப்படிஞ்சான். ஒன்று, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், அது ஒன்று. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது ஒரு விஷயம் நடக்குது அங்கே. ரெண்டாவது ஒரு விஷயம் தானியேல் சொல்லி கொடுக்குறாரு. ஐயா, உங்களை மாதிரி இப்படி, உங்களை பற்றி இப்படி போட்டிருக்கு அப்படி சொல்லி கொடுத்து அவர் அதை கீழ்ப்படுகிறார். ரெண்டாவது ஒரு விஷயம் நடக்கு. என்னென்னா, ஆவியானவர் கோரேஸ்குள்ளே இருந்து அப்படியே ஒரு காரியத்தை பேசுகிறார், சொல்கிறார். அவன் ஆவியை ஏவுறார். தானியேல் சொல்கிற சரிதான், பைபிளில் ஒன்றை பற்றி போட்டிருக்கு சரிதான். அந்த வாய்ஸ் ஆஃப் காட், என்ன சத்தமாக சொல்லுங்கள், வாய்ஸ் ஆஃப் காட், கர்த்தரின் சத்தம், கர்த்தரின் சத்தம், சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தரின் சத்தம் அவருக்குள்ளே தோணிக்குது. நீ செய்யணும், நீ செய்யணும், நீ யூதர்களை விடணும், நீ யூதர்களை விடணும். அல்லேலூயா. ஆவியை ஆண்டவர் ஏவினதுனால, ஆவியை என்ன பண்ணார்? ஏவினார். அல்லேலூயா. ஆண்டவர் கோரேசை முன்பாக வெண்கல கதவுகளை உடைச்சார், இரும்பு தாழ்பாலை உடைச்சார். ஏன் தெரியுமா? ரெண்டாவது, அவருக்குள் தொனிக்கப்பட்ட ஆவியானவர் சத்தத்தை சரியாய் புரிந்து கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. சரியா புரிஞ்சு கீழ்ப்படிந்தார். இந்த பைபிளை வாசிக்கும் பொழுது ஆவியான நமக்குள்ளேருந்து பேசுவார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினிக்கு ஒரு ஃபியூவல், ஒரு பெட்ரோல் மாதிரி தான், ஒரு விறகு மாதிரி தான் இந்த வேத வசனங்கள். அதை போட போட அது எரியும். ஆவியான உனக்குள்ளேருந்து பேசுவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லும். நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான், நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்லும் பொழுது ஆவியானுடைய அழுகை எனக்கு புரிஞ்சுது. கவனிங்க, ஆவியார் என்ன சொல்லி அழுதார் தெரியுமா? என்னுடைய சத்தத்தை, அதாவது ஆவியில் நிரம்புறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆவியார் சொன்னது, ஆவியில் நிரம்புறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆவியில் நிரம்புறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆவியாருடைய சத்தத்தை புரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஆள் இல்லை. ஆவியார் சொல்லிட்டு அழுதார். ஆவியார் சொல்லிட்டு அழுதார். நானும் அழுதேன். கிறிஸ்தவத்தில் ஆவியில் நிரம்புறதுக்கு ஆட்கள் உண்டு, ஆனால் ஆவியனோட சத்தத்தை கேட்கறது ஆள் கிடையாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு தடவையும் ஆவியானவர் உங்களை வந்து நிரப்பும் பொழுது he come with a purpose. அவர் உங்கள் மேலே வரும் பொழுது ஒரு நோக்கத்தோடு தான் வருகிறார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப கஷ்டத்தோடு வந்தேன், மனபாரத்தோடு வந்தேன், ஆவியில் நிரம்பினேன், ஜோம் பண்ணேன், ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. அதோடு ஆவியானவருக்கு டாட்டா, எல்லாருக்கும் டாட்டா. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் மறந்துட்டு தெரியலை, உங்களை வந்து நிரப்பினார்ல வெறும் சந்தோஷம் தருவதுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு இருக்கிற கட்டுகளை உடைக்கிறது மட்டுமல்ல, he came with a purpose. உங்கள் மேலே ஒரு நோக்கத்தோடு வந்தார். உங்களுக்குள்ளே இந்த ஒரு காரியத்தை செய்வதற்காக வந்தார். அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அதோட முடியலை, நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எனக்கு எப்படி இருப்பீங்க? அப்போ ஆவியானவர் வருவதற்கு ஒரு நோக்கம், ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நோக்கம் உண்டு. பேதுரு மேலே பல வாட்டி வந்தார், ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நோக்கத்தை நிறைவேற்றினார். பவுல் மேலே பல வாட்டி வந்தார், ஒவ்வொரு முறையும் தங்கியிருக்கிற மட்டுமல்ல, புது புது அபிஷேகத்தை ஊற்றும் பொழுது அந்த நோக்கம், ஒவ்வொரு முறையும் நோக்கம். இன்றைக்கி ஆவியில் நிரம்புறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் தனக்குள் பேசுகிற ஆவியானுடைய சத்தத்தை சென்ஸ் பண்ணுற,
கேட்கிற அதை சரியாக புரிந்து கொள்ளுகிற நபர்கள் கிறிஸ்தவத்தில் இல்லை என்பது ஆவியானவரின் இந்த 2025 வருடத்தின் ஆவியானுடைய அழுகை. அந்த அழுகை போக்குவீங்களா? அல்லேலூயா. ஆவியான உனக்குள்ள வந்து பேசிக்கொண்டே இருக்கார். நமக்கு புரியலை. ஏன் தெரியுமா? நம்ம மாம்சம் மேலோங்கி இருக்கு. சத்தமாக சொல்லுங்க, மாம்சம் மேலோங்கி இருக்கு. சொல்லுங்க, மாம்சம் மேலோங்கி இருக்கு. மாம்ச எண்ணம் மேலோங்கி இருக்கு. மாம்ச இச்சை மேலோங்கி இருக்கு. மாம்ச கிரியை மேலோங்கி இருக்கு. அதனால ஆவியானவர் பேசினாலும் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆவியானவர் பேசினாலும் என்ன பண்ண மாட்டேங்குது? புரிய மாட்டேங்குது. செவி திறம் இல்லாத போல, செவி கேட்காதது போல நம்ம செவிகளை மந்தமாக்கி இருக்கிறது. ஆவியானுடைய சத்தத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியலை. இந்த 2025 ஆண்டிலே கர்த்தர் உங்கள் காதுகளை திறப்பாராக. ஆவியின் சத்தத்தை புரிந்து கொள்ள கோரேசு கர்த்தர் கொடுத்த கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் தெரியுமா வெங்கல கதவை உடைச்சார்? ஏன் தெரியுமா இரும்பு தாழ்பாலை உடைச்சார்? கோரேஸ் ஆவியானுடைய சத்தத்தை கரெக்டாக இது கர்த்தர் பேசுகிறார் எனக்குள்ள. அல்லேலூயா. அப்போ நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? தானியேல் வந்து சொன்னார்ல, நான் என்ன நினைக்கிறேன், கோரேஸ் போய் ஜோம் பண்ணியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணியிருப்பார்? ஆண்டவரே இப்படி ஒரு விஷயம் இருக்குது, பரலோக தேவன் என்ன செய்யணும்? ஏசாயா 45:1 சொல்லுது, கர்த்தர் கோரேசை ஏற்கனவே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? இப்போ அபிஷேகம் பண்ண கோரேசுக்குள்ளே இருந்து ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. தானியேல் சொன்னது சரிதான், நீ என் வார்த்தை கீழ்ப்படினோம். ஆவியானவனை ஏவுறார், அவனை நடத்துகிறார். உடனே கீழ்ப்படிஞ்சார். அல்லேலூயா. சரிப்பா நான் செய்கிறேன். அல்லேலூயா. இத்தனை 1000 அடிமைகள் இருந்தால் எனக்கு லாபம்தான், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், உங்கள் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை இந்த இடத்துல, ஆமென், இந்த சபையில், இந்த ராம தண்டலத்தில் கர்த்தர் நமக்கு எழுப்புவாராக. அல்லேலூயா. வெரி சிம்பிள் மெசேஜ், ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்கள் வருஷம் ஃபுல்லாக நீங்கள் மறக்கக்கூடாது என்பதற்காக ரொம்ப சிம்பிளான 2 காரியத்தை ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. டிசம்பர் 25 டிசம்பர் 2025 31 இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறல, பாஸ்டர் ஒன்று பேசின நிறைவேறலைன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆவியானவர் சொன்ன 2 விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது 2ஐயும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இது நிறைவேறாமல் இருக்காது. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைக்கு நீங்கள் என்ன பேரை வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைக்கு சொல்லுங்கள், என்ன பேர்னாலும் வச்சுக்கோங்க. அது வெண்கலம், அது முடியாது, அது நடக்காது. அது என்னது? வெண்கலம். அது என்னதுங்க? அது முடியாது, அது நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு தடை, அதுக்கு நீங்கள் என்ன பேர்னாலும் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 2 விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த வசனத்தை சீரியஸாக எடுங்க, ஆவியோட சத்தத்தை கீழ்ப்படிங்க. இந்த வசனம் நிறைவேறும். இந்த வசனம் என்ன செய்யும்? நிறைவேறும். எல்லாரும் கண்களை மூடி ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணும், அப்புறம் பிள்ளைகள் ப்ரோக்ராம் உண்டு. ஹல்லேலூயா. கண் கீபோர்ட். ஹல்லேலூயா. ஷாங்கானா தீட்டேலா மாட்டோ லோஃபோ ஷெக்கெட்டாலரா ரீகட்டாலபா ஷந்தரா. ஒரு கோரேஸ் இந்த ராமதன்ல சபையில். ஹல்லேலூயா. ஷந்தலா ரீட்டாலரா. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு சாதாரண ஆண்டவர் அறியாத ஒரு ராஜாக்கள் இருந்த கீழ்ப்படிதல் இன்னைக்கு நமக்குள்ளே இருந்தா. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்களா? அப்படியே ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. வசனத்தை வச்சு ஆண்டவர் உங்களை என்ன பேசினாரோ அதை வைத்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ நீங்களும் ஆவியானவர் மட்டும்தான், நான் உங்கள் குறுக்கில் நிற்கல. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சந்தலா ராடா தூடா பாலாரா. எல்லாம் கரெக்ட். தம்பிமார் கண்ண முடி ஜெபம் பண்ணு. எவ்வளோ நேரம் செய்தி கேட்டல, ப்ரேயர் பண்ணு. நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சொல்லு. ஜெபிக்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆண்டவரே வசனத்தை நான் சீரியஸாக எடுத்தணும், அது கீழ்ப்படியும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். எனக்குள் பேசுகிற ஆவியானோட சத்தத்தை நான் கேட்கணும். ஒரு நாள் மாம்சத்தின் பிள்ளையை நான் வாழக்கூடாது, மாம்ச கிரியை என்னை மேற்கொள்ளக்கூடாது. முழுவதும் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளையாய், ஆவியின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா என்னை மாற்று. மாம்சம் மேலோங்கி இருக்கிறனால தான் இன்னைக்கு ஆவியோட சத்தம் நம்ம கேட்க மாட்டேங்க. ஹல்லேலூயா. மாற்றலா கபரபா ஷகரபா. நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவேன்? நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவேன்?
ஜீவ நதியா என்னில் பாய்ந்திடுமே. கதரும் எந்தன் தாகம் தீர்த்திடுமே. ஜீவ நதியா என்னில் பாய்ந்திடுமே. கதரும் எந்தன் தாகம் தீர்த்திடுமே. இஸ்ரவேலரோடு சென்ற மேகஸ்தம்பமே, மகிமையின் மேகமாய் என்னோடு வாருமே. இஸ்ரவேலரோடு சென்ற மேகஸ்தம்பமே, மகிமையின் மேகமாய் என்னோடு வாருமே. கண்மலை பிளந்து தாகம் தீர்த்த நேசரே, கண்மலை பிளந்து தாகம் தீர்த்த நேசரே. சிலுவையில் என்னை கண்டவரே, சிலுவையில் என்னை கண்டவரே. நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவேன்? நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவேன்? ஜீவ நதியாய் என்னில் பாய்ந்திடுமே. கதரும் எந்தன் தாகம் தீர்த்திடுமே. இளங்கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே. பேரை சொல்லி என்னை அழைத்தவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே. பேரை சொல்லி என்னை. ஆமாண்டவரே, அந்த கோரேசை கர்த்தர் கொடுத்த கிருபை எனக்கும் தாரும் ஆண்டவரே. நானும் அந்த கோரேசை போல, அப்பா அந்த கோரேஸ் ராஜாவை போல கீழ்ப்படுகிறவனாய் வேத வசனத்துக்கு உண்மையாய் நான் கீழ்ப்படுகிற, அதை நல்ல சீரியஸாக எடுக்க, அதை விளையாட்டு விஷயமா எடுக்கக்கூடாது. ஆண்டவனோடு பேசுகிறார் என்று நான் சீரியஸாக நான் எடுக்க, அதை கவனமாக நான் எடுக்க, அதை தினமும் கருத்தா வாசிக்க, அதை கருத்தா ஜெபிக்க, கருத்தா அதை பின்பற்ற எனக்கு கிருபைத்தார் ஆண்டவரே, கிருபைத்தார் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையுள்ள கருத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஆசீர்வதியோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா.